தோகும் அனுர் அரசாங்கத்துக்கு எதிராக கொழும்பு பொருளையில் சிலர் போராட்டம். கொழும்பு பொருளை சந்தையில் நேற்று மாலை ஏகேடி வீட்டுக்கு செல் என்ற பெயரில் போராட்டம் ஒன்று சிலரால் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. அதிகரித்து வரும் வாழ்க்கை செலவு, குறிப்பாக போக்குவரத்து செலவு மற்றும் எரிவாயு எரிபொருள் விலை உயர்வுக்கு எதிராக காலையில் விளம்பரங்களை காட்சிப்படுத்தி ஏகேடி வீட்டுக்கு செல் என்ற கோஷமிட்டு முன்னெடுக்கப்பட்டுள்ளது. தொண்டர் அடிப்படையில் கற்பிக்கும் ஆசிரியர்கள் நிரந்தர நியமனம் வழங்க அதிகாரிகளிடம் கோரிக்கை. முல்லைத்தீவு மணலாறு பிரதேச செயலகத்திற்குட்பட்ட பகுதிகளில் உள்ள சிங்கள பாடசாலைகளில் உதவி ஆசிரியர்களாக கருதி வரும் சிங்கள ஆசிரியர்களுக்கு நிரந்தர நியமனம் வழங்க கடந்த கால அரசாங்கம் அமைச்சரவையில் அனுமதி வழங்கியுள்ள நிலையில் தமக்கான நியமனம் இன்னும் வழங்கப்படவில்லை எனவும் தமக்கான நியமனங்களை வழங்க இந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாதிக்கப்பட்ட ஆசிரியர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். யாழ் ஊடக மையத்தில் இன்றைய தினம் நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போதே ஆசிரியர்கள் இவ்வாறு கோரிக்கை விடுத்துள்ளனர். எங்களுக்கும் வேற பிரதேசம் தமிழ் பிரதேசம் போய் டீச் பண்ண கொஞ்சம் அது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனா பட் அவ ஸ்கூல் ரொம்ப கஷ்டம் பிள்ளைக்கு படிக்கிறது ரொம்ப கஷ்டம். மன்னார் மட திருத்தலத்தின் ஆடிவாத திருவிழா, லட்சக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்பு. குறித்த திருவிழா திருப்பலியில் அருட்தந்தையர்கள், அருட்சகோதரிகள், திணைக்கள தலைவர்கள், அரசியல் பிரதிநிதிகள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். திருவிழா திருப்பலியை தொடர்ந்து திருச்சொரூப பவனியும் அதனைத் தொடர்ந்து திருச்சொரூப ஆசியும் பக்தர்களுக்கு வழங்கப்பட்டது. திருவிழா திருப்பலியின் போது நாட்டின் பல பாகங்களில் இருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டிருந்தனர். இலங்கைக்கு காத்திருக்கும் அடுத்த பேராபத்து, எச்சரிக்கும் பேராசிரியர் பிரதீபராஜா. பசிபிக் பிராந்தியத்தின் நிலை கொண்டுள்ள எல்னினோ இலங்கையில் எதிர்வரும் 20ஆம் தேதி முதல் செப்டம்பர் வரையான காலப்பகுதியில் மிக கடுமையாக தாக்கும் என்று யாழ்ப்பாண பல்கலைக்கழக கலைப்பீட பீடாதிபதி பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜா எச்சரித்துள்ளார். கிளிநொச்சி மாவட்டத்தை சேர்ந்த கமக்காரர் அமைப்பு மற்றும் மீனவர் சங்கங்களின் பிரதிநிதிகளுக்கு எல்னினோ தொடர்பான கலந்துரையாடல் கிளிநொச்சியில் இடம்பெற்றது. இதில் கலந்து கொண்டு ஏற்பட போகும் எல்னினோ நிலையை எவ்வாறு எதிர்கொள்வது தொடர்பாக விளக்கம் அளிக்கையில் அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். எதிர்வரும் ஜூலை 20ஆம் தேதிக்கு பின்னதாக அது இந்து சமுத்திர பிராந்தியத்தை வந்தடையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இலங்கைக்கு இந்த எல்னினோவினுடைய பாதிப்புகள் 2 வகைகளில் எதிர்வு கூறப்பட்டிருக்கின்றன. ஒன்று, எதிர்வரும் ஜூலை முதல் செப்டம்பர் வரையான காலப்பகுதியில் அதிக அளவிலான வெயிலும் மற்றும் அதிக அளவிலான வறட்சியோடு சேர்ந்த நிலைமைகள் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. 2வது காலகட்டம் என்று அழைக்கப்படுகின்ற அக்டோபர் நவம்பர் மாதங்களில் மிக அதிக அளவிலான மழைவீழ்ச்சி கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் காணப்படுகின்றன. ஆகவே இலங்கையை பொறுத்த வரைக்கும் ஒரு தெளிவாக வரையறுத்து கூற முடியாத அளவுக்கு 2 வேறுபட்ட வானிலை தோற்றப்பாடுகள் இந்த எல்னினோவினால் உருவாகுவதற்கான நிலைமைகள் காணப்படுகின்றன. முற்கால பகுதியை பொறுத்த வரைக்கும், அதாவது எல்னினோவினுடைய ஆரம்ப காலம் என்று அழைக்கப்படுகின்ற 2026ஆம் ஆண்டு ஜூலை முதல் செப்டம்பர் வரையான காலப்பகுதியில் மிக அதிக அளவிலான வெயில் அல்லது வெப்பநிலை நிலவும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த காலப்பகுதியில் கடற்பகுதியினுடைய வெப்பநிலை 3 பாகை செல்சியஸுக்கு என்ற அளவில் அதிகரிக்கும் என்ற அடிப்படையில் நிலப்பகுதிகளினுடைய வெப்பநிலை 2.8 பாகை செல்சியஸுக்கு கூடுதலாக அதிகரிக்கும் என மாதிரிகள் காட்டுகின்றன. அதே போன்று 2வது காலகட்டம் 2026ஆம் ஆண்டு அக்டோபர் மாதத்திலிருந்து நவம்பர் மாதம் வரையிலான காலப்பகுதி. இந்த காலப்பகுதியை பொறுத்த வரைக்கும் வங்காள விரிகுடாவில் அதிக அளவான தாளமுக்கங்கள் மற்றும் புயல்கள் தோற்றம் பெறுகின்ற காலம். இவற்றுக்கான அடிப்படை வங்காள விரிகுடாவில் நிலவுகின்ற அதிக அளவிலான வெப்பநிலையே அந்த அடிப்படை என்ற அடிப்படையில் எல்னினோ அந்த வெப்பநிலையை இன்னமும் அதிகரிக்கும் என்ற அடிப்படையில் இந்த பிரதேசங்களில் தொடர்ச்சியாக அதிக அளவிலான மழை வீழ்ச்சி அல்லது வெள்ள நிலைமைகள் பதிவாவதற்கான
வாய்ப்புகள் காணப்படுகின்றன. நாட்டில் சடுதியாக அதிகரிக்கும் டெங்கு நோய், பலர் உயிரிழப்பு. கடந்த 24 மணித்தியாலங்களில் புதிதாக 1217 டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் நாட்டில் இதுவரை பதிவாகியுள்ள ஒட்டுமொத்த டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை 55,406 உயர்ந்துள்ளது. கடந்த ஜூன் மாத காலப்பகுதிக்குள் மாத்திரம் 21,565 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இலங்கையில் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதாகவும் இந்நிலைமை இன்னமும் அபாயகரமானதான மட்டத்திலேயே நீடிப்பதாகவும் தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவின் பதில் பணிப்பாளர் மருத்துவர் கபில கண்ணகர் விடுத்த எச்சரிக்கையிலேயே அவர் இதனை கூறியுள்ளார். டெங்கு நோய் காரணமாக இந்த வருடத்தில் இதுவரை 32 மரணங்கள் பதிவாகியுள்ளதாக மருத்துவர் கபில கண்ணகர தெரிவித்துள்ளார். நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சின் நலன்புரி நன்மைகள் சபையினால் வழங்கப்படும் அசஸ்மெண்ட் நலன்புரி திட்டத்தின் கீழ் ஜூன் மாதத்திற்கான முதியோர் கொடுப்பனவு குறித்து அறிவிப்பொன்று வெளியாகியுள்ளது. அதன்படி குறித்த கொடுப்பனவுகள் நாளை முதல் வழங்கப்பட உள்ளதாக நலன்புரி நன்மைகள் சபை அறிவித்துள்ளது. இதற்கமைய 70 வயதுக்கு மேற்பட்ட முதியோர்களுக்கான இக்கொடுப்பனவின் முதற்கட்டத்தின் கீழ் தகுதி பெற்ற 6,21,761 பயனாளிகளுக்கு 31,08,05,000 ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்தில் விபத்து, 5 பேர் காயம். யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு மணற்காடு சந்தை பகுதியில் இடம்பெற்ற மோட்டார் சைக்கிள் விபத்தில் ஆசிரியர்கள் 2 உள்ளிட்ட 5 பேர் காயமடைந்துள்ளனர். குடத்தனை கிழக்கு பகுதியிலிருந்து தனது 2 பிள்ளைகளை மோட்டார் சைக்கிளில் பாடசாலைக்கு அழைத்து சென்ற தாயொருவரின் மோட்டார் சைக்கிளும் மருதங்கடி நோக்கி பயணித்த ஆசிரியர்கள் 2 சென்ற மற்றொரு மோட்டார் சைக்கிளும் மணற்காடு சந்தி பகுதியில் நேருக்கு நேர் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. எதிர்வரும் ஜூலை 20 பின்னதாக அது இந்து சமுத்திர பிராந்தியத்தை வந்தடையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இலங்கைக்கு இந்த எல்லினோவினுடைய பாதிப்புகள் 2 வகைகளில் எதிர்கூறப்பட்டிருக்கின்றன. ஒன்று, எதிர்வரும் ஜூலை முதல் செப்டம்பர் வரையான காலப்பகுதியில் அதிக அளவிலான வெயிலும் மற்றும் அதிக அளவிலான வறட்சியோடு சேர்ந்த நிலைமைகள் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இரண்டாவது காலகட்டம் என்று அழைக்கப்படுகின்ற அக்டோபர் நவம்பர் மாதங்களில் மிக அதிக அளவிலான மழைவீழ்ச்சி கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் காணப்படுகின்றன. ஆகவே இலங்கையை பொறுத்த வரைக்கும் ஒரு தெளிவாக வரையறுத்து கூற முடியாத அளவுக்கு 2 வேறுபட்ட வானிலை தோற்றப்பாடுகள் இந்த எல்லினோவினால் உருவாகுவதற்கான நிலைமைகள் காணப்படுகின்றன. முற்கால பகுதியை பொறுத்த வரைக்கும், அதாவது எல்லினோவினுடைய ஆரம்ப காலம் என்று அழைக்கப்படுகின்ற 2026ஆம் ஆண்டு ஜூலை முதல் செப்டம்பர் வரையான காலப்பகுதியில் மிக அதிகளவிலான வெயில் அல்லது வெப்பநிலை நிலவும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த காலப்பகுதியில் கடற்பகுதியினுடைய வெப்பநிலை 3 பாகை செல்சியஸுக்கு என்ற அளவில் அதிகரிக்கும் என்ற அடிப்படையில் நிலப்பகுதிகளினுடைய வெப்பநிலை 2.8 பாகை செல்சியஸுக்கு கூடுதலாக அதிகரிக்கும் என மாதிரிகள் காட்டுகின்றன. அதே போன்று இரண்டாவது காலகட்டம் 2026ஆம் ஆண்டு அக்டோபர் மாதத்திலிருந்து நவம்பர் மாதம் வரையிலான காலப்பகுதி. இந்த காலப்பகுதியை பொறுத்த வரைக்கும் வங்காள விரிகுடாவில் அதிகளவான தாளமுக்கங்கள் மற்றும் புயல்கள் தோற்றம் பெறுகின்ற காலம். இவற்றுக்கான அடிப்படை வங்காள விரிகுடாவில் நிலவுகின்ற அதிகளவிலான வெப்பநிலையை அந்த அடிப்படை என்ற அடிப்படையில் எல்லினோ அந்த வெப்பநிலையை இன்னமும் அதிகரிக்கும் என்ற அடிப்படையில் இந்த பிரதேசங்களில் தொடர்ச்சியாக அதிகளவிலான மழைவீழ்ச்சி அல்லது வெள்ள நிலைமைகள் பதிவாவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றன. உலகின் பல நாடுகள் இந்த எல்லினோ தொடர்பான ஒரு மிகச்சிறந்த முன்னெடுப்பை மேற்கொண்டு வருகின்றன. பல நாடுகள் தங்களுடைய மக்களை அதற்கேற்ற வகையில் தயார்படுத்தி இருக்கின்றார்கள். இலங்கையை பொறுத்தவரையில் சிறிய அளவிலான முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. ஜனாதிபதி தலைமையிலான உயர்மட்ட குழு ஆலோசனை நடந்திருக்கின்றது. அதற்கு பின்னர் காலநிலை மாற்றத்துக்கான அமைச்சரவை உபகுழு கூடியிருக்கின்றது.